வெண்முரசு. நீர்க்கோலம் 78. வாசிப்பது சந்தீப். 77 எழுபுரவி. கோசலத்தின் தலைநகர் அயோத்தியின் அத்தனை மாளிகைகளும் 200 ஆண்டு தொன்மையானவை. தெருக்கள் 500 ஆண்டு தொன்மை கொண்டவை. நினைப்பெட்டா தொல்காலத்தில் சரையுவுக்குச் செல்லும் மழையோடைகளையே பாதை என்றாக்கி உருவானவை. ஆகவே மழைக்காலத்தில் தெருக்களில் நீர் சுழித்து கொப்பளித்தோடும். வெயிற்காலத்தில் செம்பொழுதி பறக்கும். எடைமிக்க மரங்களை ஆழமாக நட்டு எழுப்பப்பட்ட வீடுகள் இடுங்கலான இடைநாழிகளும் இருள் பரவிய சிறிய அறைகளும் 5க்கு மேல் அமர முடியாத தென்னைகளும் கொண்டவை. நகர்ச்சதுக்கத்தில் 1000 பேர் நிற்க முடியாது. நகரை சுற்றிச் சென்ற கோட்டை அடித்தளம் கல்லாலும் மேலே சரைவில் வந்த உருளைக்கற்களாலும் கட்டப்பட்டது. 2 ஆள் உயரங்கூட இல்லாதது. மரத்தாலான காவல் மாடத்தின் மீதிருந்த பெருமுரசுகள் கூட 100 ஆண்டுக்கு மேல் பழைமை கொண்டவை. அயோத்தி மக்கள் பழைமையை விரும்பினார்கள். புதிய எதையும் அஞ்சி விலக்கினார்கள். திலீபனும் ரகுவும் தசரதனும் ராமனும் ஆண்டு நிலத்திற்குரியவர்கள் என்பதை ஒவ்வொரு அசைவிலும் சொல்லிலும் வெளிக்காட்டினார்கள். அங்கே தொழிலும் வணிகமும் செழிக்கவில்லை. அந்நகரின் உலோக வார்ப்பாளர்களின் கைத்திறனே நகரின் வருவாயாக இருந்தது. அவர்கள் வடிப்பும் வாழ்பிடிகளும் அழகு கலங்களும் பாரத வருஷமெங்கும் விரும்பப்பட்டன. புலரியில் மூசாரிகளின் உலைகள் மட்டுமே அங்கே விழித்திருந்தன. பீதர்களின் சிம்மநாகம் என அவை எரியுமிழ்ந்து சீறிக் கொண்டிருந்தன. பிற பகுதிகள் எங்கும் ஆழ்ந்த அமைதி நிலவியது. காற்றல் கொடிகள் படபடக்கும் ஓசை மட்டுமே நகரை உயிருடையதென்று காட்டியது. பரிமுற்றத்தில் புலரியின் மெல்லிய பனித்திரை மூடியிருந்தது. அதற்குள் எரிந்த மீனை விளக்குகளின் வெளிச்சம் நீருக்குள் பரவிய செவ்வண்ணமென கரைந்து தெரிந்தது. போர்த்தப்பட்டவை போல் மழுங்கி ஒலித்தன பறவைக் குரல்கள். அரண்மனையின் விளிம்பு தேய்ந்த குறுகிய மரப்படிகளில் ஏவலர் தொடர மெல்ல இறங்கி வந்த ரிதுபர்ணன் பரிமுற்றத்தின் முகப்பில் வந்து நின்றபோது அவனுக்காக காத்திருந்த ருத்ரனும் புரவிப் பயிற்சியாளர் துருமனும் வாழ்த்தி தலைவணங்கினர். அவன் கண்கள் வீங்கி வளையங்கள் கொண்டிருந்தன. எடைமிக்க உடல் படியிறங்கியதனாலேயே வியர்த்தது. அவன் அங்கிருந்த சிறிய பீடத்தில் அமர்ந்ததும் 2 ஏவலர் அவன் காலடியில் அமர்ந்து அவன் அணிந்திருந்த வெள்ளிக் குரடுகளை கழற்றிவிட்டு தோலால் ஆன காலணிகளை அணிவித்து இறுக்கினர். அவன் பட்டுக்கச்சையை அவிழ்த்து புரவிப் பயிற்சிக்குரிய தோல் சுற்றுப்பட்டையை கட்டினார்கள். இன்று சற்று பிந்திவிட்டது அரசே என்றான் ருத்ரன். ஆம், நேற்றிரவு துயில்வதற்கும் பிந்திவிட்டது என்றான் ரிதுபர்ணன். துருமன் புன்னகைத்து முன்பனிக் காலம் காதலுக்கு உகந்தது என்றான். அவனை எரிச்சலுடன் ஏறிட்டுப் பார்த்த ரிதுபர்ணன், அரசர்கள் என்றால் காமத்திலும் குடியிலும் திளைப்பவர்கள் என்று சூதர்கள் பாடிப் பாடி நிறுவிவிட்டிருக்கிறார்கள். இந்த அரண்மனையில் உளநிறைவுடன் நான் துயிலச் சென்ற நாட்கள் குறைவு. புத்துணர்வுடன் எழுந்த நாட்கள் அதைவிடக் குறைவு. சென்று உசாவினால் பாரத வருஷத்தின் அத்தனை அரசர்களும் இதையே சொல்வார்கள் என்றான். பின்னர் மெல்லிய ஏப்பத்துடன் எழுந்து கொண்டு, ஆம், மது அருந்துகிறோம். அதன் மயக்கினால் புலரியில் இழப்பிந்துகிறோம். மிகுதியாக உண்டு உடல் கொழிக்கிறோம். காமத்திலாடுவதும் உண்டு. இவையனைத்தும் அரியணை அமர்ந்திருப்பதின் சலிப்பையும் கொந்தளிப்பையும் கடந்து செல்வதற்கான வழிமுறைகள் மட்டுமே என்றான். நேற்று வந்த செய்திகள் உகந்தவையல்லதான் என்றான் ருத்ரன். இதுவரை நமக்கு அப்படி உகந்த செய்திகள் என என்னென்ன வந்துள்ளன? சொல்லும். ரிதுபர்ணன் அவனை நோக்கித் திரும்பினான். ருத்ரன், ஆம், செய்திகள் அனைத்தும் கவலைக்குரியவைதான் என்றான். நாம் ஆற்றலற்றவர்கள். நம் பெருமை முழுக்க சென்ற காலத்தில் உள்ளது. இறந்த மூதாதையர் ஓலை அனுப்பினால் மட்டுமே நமக்கு நற்செய்திகள் வர முடியும் என்றான் ரிதுபர்ணன். அவனே மேற்கொண்டு பேசட்டும் என்று இருவரும் அமைதியாக நடந்தனர். அவன் சலிப்புடன் தலையை அசைத்துக் கொண்டு நடந்தான். பரிமுற்றத்தை அடைந்ததும் ஏவலன் ஒருவனிடமிருந்து சிறுசவுக்கை கையில் வாங்கி இருமுறை காற்றில் வீசி ஓசை எழுப்பிய பின், நிஷத நாடு ஒரு பெரும்பிளவை நோய் என்று மாறிக்கொண்டிருக்கிறது. அறுத்து வீசாவிட்டால் பாரத வருஷமெங்கும் அது நச்சு பரப்பும். நேற்று மாளவனிடமிருந்து வந்த ஓலை அதைத்தான் சொல்கிறது என்றான். ருத்ரன், முறை மீறி முடிசூடுபவர்கள் ஒருபோதும் அறத்தில் நின்றதில்லை.
முதற்பிழை தொடர்பிழையேதான் என்றான். ரிதுபர்ணன் புஷ்கரனை ஆட்டி வைப்பது எது என்று எவராலும் அறியக்கூடவில்லை. அவனை அவ்வரியணையில் கொண்டு சென்று அமர்த்தியவர்களையே ஒவ்வொரு நாளும் பலி கொண்டு வருகிறான். அவனுடைய அவை முதல்வர் சுனீதர் சென்ற வாரம் கழுவேற்றப்பட்டிருக்கிறார் என்றான். சுனீதரா என்று துருமன் கேட்டான். ஏன், அவர் கழுவில் ஏற்றப்பட முடியாதவரா? அவருக்கு உடலில் துளைகள் இல்லையா என்றான் ரிதுபர்ணன். இல்லை, அவர் காளகக் குடியின் மூத்தவர். குடித்தலைவரும் கூட என்றான் துருமன். ஆம், ஆகவேதான் கழுவிலேற்றப்பட்டிருக்கிறார். அதுவும் அரண்மனை முகப்பில். 3 நாட்கள் அவரது உடல் கழுவிலமர்ந்து அழுகியிருக்கிறது. ருத்ரன், அவரது நோக்கம் என்ன என்றான். ரிதுபர்ணன், எல்லைகளைக் கடப்பது வேறென்ன? தன் எல்லைகளை, தன் குடியின் எல்லைகளை, மானுடத்தின் எல்லைகளை. எல்லைகளை கடக்குந்தோறும் ஆற்றல் மிக்கவனாக ஆகிறான் என்றான். ஓரெல்லையைக் கடந்ததும் பிறிதொன்று தென்படுகிறது. ஒருபோதும் இதை இவன் கடக்க மாட்டான் என்று பிறர் எண்ணுவதை அறிகிறான். அதைக் கடந்தே ஆக வேண்டும் என்று துடிப்பெழுகிறது என்றான் ரிதுபர்ணன். ஏன்? எனக்கு புரியவில்லை என்றான் துருமன். அவன் அமர்ந்திருக்கும் அரியணை அவனைவிட மிகப் பெரியது என்று அவன் அறிவான். அது நிலையற்றது என்று அவனை சூழ்ந்துள்ளோரும் அறிவார்கள். ஒவ்வொரு நாளும் தன்னை பார்ப்பவரின் விழிகளில் புஷ்கரன் காண்பது ஒரு செய்தியை. எண்ணிக்குள் உன் நாட்களை என்னும் சொல்லை. அதை வெல்ல அவனுக்கிருக்கும் ஒரே வழி அச்சத்தை வளர்ப்பதுதான் என்றான் ரிதுபர்ணன். நிஷத நாடு இன்று அவனை எண்ணி நடுங்குகிறது. ஒவ்வொரு நாளும் தங்கள் இல்லம் இரவில் தட்டப்படுமென்று அஞ்சி துயிலெழுந்துதான் இரவை கழிக்கிறார்கள் அங்குள்ளவர்கள் என்றான் ரிதுபர்ணன். துருமன், ஆனால் இதை எத்தனை நாள் செய்ய முடியும் என்றான். எதை செய்யத் தொடங்கினாலும் மிக விரைவில் அதற்கென்று ஓர் அமைப்பு உருவாகி வருவதை பார்க்கலாம். அச்சத்தைப் பெருக்கவும் அறமில்லாதவை ஆற்றவும் கீழ்மையில் திளைக்கவும் தனித்திறன் கொண்டவர்கள் எங்குமிருப்பார்கள். அறமும் நெறிகளும் அவர்களை அடக்கி ஆண்டு கொண்டிருக்கின்றன. அச்சரடுகளை புஷ்கரன் விடுவித்திருப்பான் என்று ரிதுபர்ணன் தொடர்ந்தான். இன்று அவனைச் சூழ்ந்து குருதியில் திளைக்கும் பெருங்கை விடுபடை பொறி ஒன்று உருவாகிவிட்டிருக்கிறது. அதற்கு பல நூறு கைகள், பல்லாயிரம் படைக்கலங்கள். இனி அவன் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. அதன் முகப்பில் அமர்ந்திருந்தால் போதும். அதுவே அவனை கொண்டு செல்லும் என்றான் ரிதுபர்ணன். ருத்ரரே, நேற்று வந்து ஒற்றனின் கணக்குப்படி இந்த 6 மாதங்களுக்குள் 20,000 கொடிகளை புஷ்கரன் கொன்றொழித்திருக்கிறான். நிஷத நாட்டின் அத்தனை ஊர்களிலும் எவரேனும் கழுவேற்றப்படாத ஓர் அந்திகூட அணைவதில்லை. ஐயத்திற்குரியவர்கள் எனத் தோன்றும் அனைவரையும் வெட்டி வீழ்த்துகிறார்கள். உடனே கொல்லப்பட்டவர்களின் உறவினர்கள் மேல் ஐயம் எழுகிறது. ஆகவே கொல்லும்தோறும் ஐயத்திற்குரியவர்கள் பெருகுகிறார்கள். அந்த வீணன் ஒரு நாள் நிஷத குலத்தையே முற்றழிப்பான் என்றான் துருமன். ருத்ரன், வெறும் காட்டுக்குடிகள். அங்கிருந்து ஏதோ தெய்வ ஆணை பெற்றவர்கள் போல் எழுந்து வந்தார்கள். இப்போது எண்ணிப் பார்த்தால் விந்தை என்று தோன்றுகிறது. 6 மாதங்களுக்கு முன்னால்தான் பாரத வருஷத்தின் சக்கரவர்த்தினி என அவர்களின் பட்டத்தரசி முடிசூடப் போனாள். இன்று குருதி மூடிக் கிடக்கிறது அந்நிலம் என்றான். ரிதுபர்ணன் உரக்க நகைத்து, பாரத வருஷத்தின் வரலாற்றை எடுத்துப் பார்த்தால் மீண்டும் மீண்டும் இது நிகழ்ந்திருப்பதைக் காணலாம். வெற்றியும் புகழும் மேன்மையும் ஒழுங்கும் மக்களுக்கு சலித்துப் போய்விடுகிறது. எங்கோ ஓரிடத்தில் அவர்கள் அழிவையும் கீழ்மையையும் விரும்பத் தொடங்குகிறார்கள் என்றான். அவ்வெண்ணத்தைச் சொல்லி தானே ஒப்புக்கொண்டு தலையாட்டி புன்னகைத்து பெருகி எழுந்து உச்சம் கண்ட அத்தனை அரசுகளிலும் இது நிகழ்ந்திருக்கிறது. தங்களுக்குள் பூசலிடுவார்கள். தங்கள் கீழ்மையைப் பெருக்கி அதை முன்னிறுத்துவர்கள். தாங்கள் அடைந்த அத்தனை சிறப்பியல்புகளையும் பித்துப் பிடித்தவர்கள் போல தெருக்களில் வீசி உடைத்து வெறியாடுவார்கள். பறவைகள் தற்கொலை செய்வதைக் கண்டிருப்போம். நாடுகளும் தற்கொலை விழைவு கொள்வதுண்டு என்றான். அவ்வுணர்வு எழுந்ததுமே அதை கையாள தலைவன் ஒருவன் உருவாகி வருவான். இயற்கையின் நெறியாக இருக்கலாம். பிறிதொன்றால் அழிக்க முடியாதது தன்னைத்தானே அழித்துக் கொள்ள வேண்டுமென்று தெய்வங்கள் கருதியிருக்கலாம் என்று ரிதுபர்ணன் சொன்னான். ருத்ரன், ஆம்,
நிஷதப் பேரரசை உருவாக்கிய மாமன்னன் நளனையும் அதன் விரிநிலத்தை நெறிமீறாது ஆண்ட தமயந்தியையும் துரத்திவிட்டு இவ்வீணனை அக்குடிகள் தேர்ந்தெடுத்தார்கள் என்றால் பிறிதொரு விளக்கமும் அதற்கு பொருந்துவதில்லை என்றான். துருமன், அம்மக்கள் அவனை எப்படி இன்னமும் பொறுத்துக் கொள்கிறார்கள்? மத்தகத்தின் மேல் பாகன் அமர்ந்திருப்பது யானையின் ஒப்புதலுடன்தான் என்பார்கள் என்றான். ரிதுபர்ணன், இது மதுவுண்டு சித்தம் மயங்கிய யானை. மிக எளிதாக மக்களை பிளவுபடுத்தி விடுவார்கள் ஆட்சியாளர். அங்குள்ள ஒரு சாராருக்கு பொறுப்பும் செல்வமும் அளிக்கப்படும். அவர்களைப் போல் தாங்கள் ஆக வேண்டுமென்பதற்காக அக்குடியினர் ஒவ்வொருவரும் ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுப்பார்கள். பிறிதொருவரை காட்டிக் கொடுப்பவர்தான் ஐயத்திற்கு அப்பாற்பட்டவராகிறார். ஆகவே காட்டிக் கொடுப்பதொன்றே முன்னேறும் வழி என்றாகிறது. அது ஒரு பெருஞ்சுழல். அதை இப்போது புஷ்கரன் எண்ணினலும் நிறுத்த முடியாது என்றான். அவன் எப்படி துயில்கிறான் என்றான் துருமன். ரிதுபர்ணன் உரக்க நகைத்து, அவர்களைப் போன்றவர்களே எளிதில் உறங்குவார்கள். புலரியில் உளம் நிறைய வெறுமையுடன் எழுவார்கள். அவ்வெறுமையை வெல்ல பகல் முழுக்க ஒவ்வொன்றையும் பற்றியெறிய வைப்பார்கள். புஷ்கரன் ஒவ்வொரு நாளும் காலையில் கள முற்றத்திற்கு வந்து காலையொளி வெப்பம் கொள்வது வரை அமர்ந்து கொலை தண்டனைகளை நேரில் பார்க்கிறான் என்கிறார்கள். அதன்பின் சிறைக்குச் சென்று அங்கு கொடுந்துயர் உறுபவர்களைக் காண்கிறான். நரம்புகளைப் பதறவைக்கும் உச்சகட்ட கொடுஞ்செயல்கள் மட்டுமே அவனை கவர்ந்து அக்கணத்தில் நிலை கொள்ளச் செய்கின்றன என்றான். ஒவ்வொரு நாளும் அவனுக்கு புதிய கிளர்ச்சி தேவைப்படுகிறது. அங்கு சிறையில் நிகழ்பவற்றை ஒற்றர்களின் கடிதங்கள் வழியாகப் பார்க்கையில் திகைப்பு ஏற்படுகிறது. நகத்தைப் பிடுங்குவதும் பற்களைப் பிடுங்குவதும் பழைய முறைகள். உயிருள்ள பாம்பைப் பின்துளை வழியாக குடலுக்குள் ஏற்றுகிறார்கள். துருமன் அலறலாக, போதும் என்றான். ரிதுபர்ணன் அவனை நோக்கித் திரும்பி, அஞ்சுகிறீர்களா என்றான். ஆம், போதும் என்றான் துருமன். நாம் இங்கே நிலவரைச் சுடர் என பாதுகாப்பாக இருக்கிறோம் என்றான் ரிதுபர்ணன். புஷ்கரன் அத்தனை உச்சங்களுக்கும் பகலெல்லாம் உளம் செலவழித்த பின்னர் அனைத்து ஆற்றலும் வழிந்தோட வெற்று உடலுடன் படுக்கைக்கு வருவான் என்று நினைக்கிறேன் என ரிதுபர்ணன் தொடர்ந்தான். ஒரு கிண்ணம் மதுவருந்திவிட்டு படுத்தால் புலரி வரை ஆழ்ந்துறங்குவான். இன்று புஷ்கரன் தன் வாழ்வில் அறியும் ஒரே உவகை அந்த துயில் மட்டுமே எனத் தோன்றுகிறது. ஒருவேளை கனவில் அவன் தன் கொடிகளால் வாழ்த்தப்படும் அரசனாக இருக்கலாம். தந்தை என்று அவர்களைக் காத்து அன்னை என்று அள்ளி வழங்கி தெய்வமென்று அவர்களால் வழிபடப்படலாம். இறந்த நெடுகல்லாக அவர்களுடைய குன்றுகளுக்கு மேல் நின்றிருக்கலாம். கொடி வழியினர் வந்து பலியிட்டு வணங்க வெண்ணின்று அருள் புரியலாம். ருத்ரன் நகைத்து, இதை ஏதேனும் சூதர்கள் நம் அவையில் பாடியிருப்பார்கள் என்று தோன்றுகிறது என்றான். ரிதுபர்ணன், ஆம், இது ஹிரண்யவதம் பாடலில் உள்ள வரி என்றான். துருமன், நிஷதகுடிகள் அனைவரும் ஒருங்கிணைந்து தங்கள் தலைமேல் தூக்கிக் கொண்டல்லா அவனை அரியணை அமர்த்தினார்கள். ஏன் அவன் இப்படி திரும்பினான் என்றான். ரிதுபர்ணன், அத்தகைய பெருங்கிளர்ச்சியின் உச்சியில் எழுந்து வருவது மிக இடர்மிக்கது. ஒவ்வொருவரும் அவனிலிருந்து ஒரு மகாகீசகனை எதிர்பார்க்கிறார்கள். அவனோ எளிய புஷ்கரன் மட்டுமே. அத்தனை விழிகளும் அவனை நோக்கிக் கொண்டிருக்கையில் பிறிதொன்றாக அவனால் ஆகவும் இயலாது. மிக விரைவிலேயே அவ்வெதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்களாகின்றன. வெறுப்பும் நகைப்புமாக தெரிகின்றன. இளிவரல்கள் பெருகுகின்றன என்றான். ஏளனங்களுக்கு ஒரு தனி பண்புண்டு. அவை எங்கிருந்தாலும் எவ்வழியிலோ அவற்றுக்குரியவனை சென்று சேர்ந்து விடுகின்றன. புஷ்கரன் என்றும் ஏளனத்திற்கு உரியவனாக இருந்தவன். அவ்வேளனத்தை வெல்லும் பொருட்டே தன்னை வஞ்சகனாகவும் மண்வெறியனாகவும் ஆக்கிக் கொண்டவன். பல்லாயிரம் மடங்கு பெருகிச் சூழும் ஏளனத்தை எதிர்கொள்ள அவன் என்ன செய்ய முடியும்? வெற்றியால், ஆளுந்திறனால், அழியால் அவன் பெருக முடியாது. ஆகவே மரத்தால், நெறிமீறலால், அழியின்மையால் பெருகுகிறான். அதற்கு பாரத வருஷத்தில் எத்தனை முன்காட்டுகள்! ஹிரண்யகசிபு முதல். அச்சம் நுரை போல பெருகுவது. ஒரு துளியை மலை என்று ஆக்க முடியும். ஏளனம் நிறைந்த விழிகள் அனைத்திலும் அச்சம் குடியேறுவதைக் காணும்போது அவன் நான் என்று உணர்ந்திருக்கிறான். அச்சத்தால் அன்றி வேறு வகையிலும் அக்குடிகளை வெல்ல இயலாதென்று உறுதி கொண்டிருக்கிறான் என்றான் ரிதுபர்ணன்.
அவ்வாறு அச்சத்தால் ஆட்சி செய்து அத்தனை பேரும் அழிந்திருக்கிறார்கள் என்று துருமன் சொன்னான். அது கதைகளில் விண்ணிலிருந்து விண்ணளந்த பெருமான் இறங்கி வருவது இன்று நிகழுமா என்ன என்று ரிதுபர்ணன் நகைத்தான். துருமன் சினத்துடன் மண்ணிலும் வருவார்கள். இங்கு வாழ வேண்டுமென்று தெய்வங்கள் எண்ணுமென்றால் இப்போதும் வந்தாக வேண்டும். மரம் ஒருபோதும் வெல்ல முடியாது. அது தன்னைத்தானே தோற்கடித்தாக வேண்டும் என்றான். ரிதுபர்ணன் பார்ப்போம் என்ற பின் எழுந்தான். நம்மால் வெறுமனே பார்க்க மட்டும்தான் முடியும் துருமரே என நகைத்தான். ரிதுபர்ணன் எழுந்ததும் அப்பால் காத்திருந்த ஜீவலனும் ருத்ரனும் தங்கள் புரவிகளுடன் அருகே வந்து தலைவணங்கினர். எடைமிக்க உடலை சற்று அகற்றிய கால்களால் தாங்கி நின்று சவுக்கைச் சுழற்றியபடி இரு புரவிகளையும் மாறி மாறி பார்த்த ரிதுபர்ணன் நிதை எங்கே என்றான். நேற்று அவள் குழம்புகளுக்கிடையே சிறிய விரிசல் ஒன்று இருந்தது. இரும்புப் பூண் அணிவிப்பதற்காக கொண்டு சென்றிருக்கிறார்கள். 2 நாட்களாகும் அவள் களம் வீழ. தங்களுக்கு பெண் புரவிகள் உவப்பானவை என்பதனால் இவர்கள் இருவரையும் கொண்டு வந்தோம் என்றான் ஜீவலன். துருமன் இவள் ஸ்வேதை, அவள் ஊர்ணை. இருவரும் முற்றிலும் பயிற்சி பெற்ற புரவிகள். அனைத்து இலக்கணங்களும் அமைந்தவர்கள் என்றான். ரிதுபர்ணன் இரு புரவிகளையும் மாறி மாறி பார்த்த பின் ஸ்வேதையின் அருகே சென்று அதன் கடிவாளத்தைப் பற்றி அடிக்கழுத்தில் மெல்ல கை வைத்து வருடினான். அதை ஏற்று தலை சரித்து விழியுருட்டி மெல்ல உருமியது புரவி. மிகையாக உடல் சிலிர்க்கிறாள். இன்னும் வெளி பழகவில்லையா என்று ரிதுபர்ணன் கேட்டான். செண்டு வெளியிலும் புரவிக்களத்திலும் நிறைய சுற்றி வந்துவிட்டாள். தெருக்களுக்குத்தான் இன்னும் கூட்டிச் செல்லவில்லை என்றான் ஜீவலன். ரிதுபர்ணன் அதன் கடிவாளத்தை இழுத்து வாயைத் திறந்து பற்களை பார்த்தான். மிக இளையவள் என்றான். ஆம் என்றான் ஜீவலன். ஆகவே குருதி மிகுதி, சினமும் மிகுதி. சவுக்கை அளந்தே பயன்படுத்த வேண்டும் என்று ருத்ரன் சொன்னான். துருமன் இப்போதே வெயில் வெப்பம் கொண்டுவிட்டது. இன்று ஓரிரு சுற்றுகள் மட்டும் போதும் என்று எண்ணுகிறேன் அரசே என்றான். இல்லை, புலரியில் இந்த புரவியேற்றம்தான் என்னை உச்சிப்பொழுது வரை அரியணையில் அமர வைக்கிறது. இரவு அருந்திய மதுவை வியர்வையாக வெளியே தள்ளாமல் இவ்வொரு நாளை என்னால் கடக்க இயலாது என்ற பின் சேணத்தில் கால் வைத்து உடலை தூக்கி கால் சுழற்றி அமர்ந்து கடிவாளத்தை இழுத்தான். அவன் அமர்ந்த எடையைத் தாழாதது போல் ஸ்வேதை இரு கால்களை முன்னால் எடுத்து வைத்து மெல்ல கனைத்தது. குதிமுள்ளால் மெல்ல தொட்டபோது மூச்சு சீறியபடி விரைந்து காலடி எடுத்து வைத்து தலை தூக்கி கனைத்தபடி பாய்ந்து ஓடத் தொடங்கியது. முதலில் தன் எடையை அது தாழாது என்று ரிதுபர்ணன் எண்ணினான். புரவிகள் எடை தாங்குவது அவற்றின் உடலின் நிகர்நிலையினால்தான் என்று பயிற்சியாளர்கள் சொல்வதை நினைவுகூர்ந்தான். இப்புரவியின் ஒரு கால் சற்று ஏறக்குறைவாக இருந்தால், உடலில் சிறு கோணல் இருந்தால் என் எடை முழுக்க அப்பிழை நோக்கி அழுந்தும். அதை சீர் செய்வதற்காக தன் உடல் விசையால் இழுத்தபடி அது ஓட வேண்டியிருக்கும். விரைவிலேயே கால் தளர்ந்து மூச்சிழைத்து அது நின்றுவிடும். ஸ்வேதை தொடுக்கப்பட்ட அம்பு போல காற்றை கிழித்துச் சென்றது. ஒவ்வொரு குளம்படிக்கும் பிறழாத கணக்கிருந்தது. அதன் தாளம் முற்றிலும் சீராக ஒலித்தது. அரண்மனை மாளிகைகளின் இடைவெளியினூடாக சரிந்து வந்த காலை ஒளி புரவி முற்றத்தின் செம்மண் பரப்பில் நீள் சதுரங்களாக விழுந்து கிடந்தது. பட்டுத்துணி இழுத்து கட்டப்பட்டது போல அவ்வொளிக்குள் நுண்ணிய தூசுகள் சுழன்று பறந்தன. அனலன விழுந்து அதைக் கடந்து அணைந்து அவன் சுற்றி வந்தான். மும்முறை சுற்றிய பின் மூச்சிறைக்கப்பட்டு மேலாடை உடலில் ஒட்டிக்கொள்ள அவன் வந்து நின்றபோது ஜீவலனும் ருத்ரனும் ஓடி வந்து பட்டுத் துணியை தர அதை வாங்கி தன் முடியற்ற தலையையும் இடுங்கிய கழுத்தையும் குழவிய கன்னங்களையும் துடைத்த பின் திருப்பியடித்தான். மீண்டும் ஒரு சுற்று செல்வோம் அரசே என்றான் ருத்ரன். ஆம், நன்று என்ற பின் புரவியை மெல்ல தட்டினான். இம்முறை அவன் ஆணையை முன்னரே எதிர்பார்த்திருந்த ஸ்வேதை கைவிடுப சிங்கழையென பாய்ந்து முன்னெழுந்தது. அதன் சிறு செவிகள் பின் மடிந்திருந்தன. தலை முன்னால் நீளவால் பின்னால் சுழல இரு கால்களும் தரையைத் தொட்டனவா என்றறியாது முன் செல்ல காற்றில் அது பாய்ந்து சென்றது. தலையை அதன் கழுத்தளவு சாய்த்து காலை பின்னீட்டி குப்புறப்படுத்தவன் போல் அதன் உடல் மேல் அமர்ந்திருந்தான்.
அவன் புரவியை மேலும் மேலுமென ஊக்கினான். மறுமுனை சென்று வளைந்து திசை திரும்பிய அக்கணத்தில் அரண்மனைச் சாளரம் ஒன்று திறக்க அதன் மறுபக்கமிருந்து வந்த செங்கதிரொளி ஒன்று சுவேதையின் கண்ணில் விழுந்து அது நோக்கிழந்தது. அதே கணம் அரண்மனை தெற்கு மூலையில் மூதாதையரின் ஆலயங்களில் புலரிப் பூசனைக்காக சென்றுவிட்டு திரும்பிக் கொண்டிருந்த களிறு ஒன்று உரக்க பிளிறியது. உடல் விதிர்க்க திடுக்கிட்ட சுவேதை ஓடிய விசையிலேயே சுழன்று தன்னைத்தானே வட்டமிட்டு களமுற்றத்தின் மையத்தை நோக்கிச் சென்றது. ஹோய் ஹோய் என்று குரலெழுப்பி அதன் கழுத்தை மெல்ல தட்டி கடிவாளத்தை அசைத்து அதை ஆறுதல் படுத்த முயன்றான் ரிதுபர்ணன். நின்று காதுகளை விடைத்து கண்களை உருட்டி எங்கிருக்கிறோம் என்பது போல் பார்த்த சுவேதை கனைத்தபடி திரும்பி புரவி முற்றத்தை குறுக்காக கடந்து அப்பாலிருந்த காவல் மாடத்தை நோக்கிச் சென்றது. அரசே என்று அழைத்தபடி ருத்ரன் தன் புரவியில் பின்னால் வந்தான். காவல் மாடத்தில் நின்றவர்கள் வாயிலை மூடுவதா வேண்டாமா என்று திகைப்பதற்குள் அங்கிருந்த சிறிய மூங்கில் தடுப்பை தாவிக் கடந்து புரவி குழம்புகள் அறைய நிலத்தில் தொட்டு குறுகிய தெருவினூடாக பாய்ந்து சென்று வணிக வீதியை அடைந்தது. அதன் கடிவாளத்தைப் பற்றி இழுத்து அதை நிறுத்த ரிதுபர்ணன் முயன்றபோது மூக்கு வானோக்க தலையை தூக்கி கழுத்தை வளைத்து விரைவை சற்றும் அழைக்காமலேயே தன்னைதான் ஒரு வட்டமடித்து மீண்டும் பாய்ந்தது. கீழே தடுமாறி விழப்போய் கால்களால் அதன் விலாவை அணைத்து தன்னை நிறுத்திக் கொண்ட ரிதுபர்ணன் கடிவாளத்தைப் பிடித்து அதை நிறுத்த முயல்வது உகந்ததல்ல என்று புரிந்து கொண்டான். மரச்சுவர்களினூடாக எதிரொலி பெருக அங்காடித் தெருவின் சிறிய சந்துகளினூடாக விரைந்தோடியது. தரையில் படுத்திருந்த தெருநாய் ஒன்று எழுந்து குரைத்தபடி அதன் அருகே வந்து அதன் விரைவை கணிக்க முடியாது குழம்புகளுக்கிடையே சிக்கிக் கொண்டது. மிதிப்பட்டு தெரித்து அப்பால் விழுந்த நாய் எழுப்பிய வலிமிகுந்த உளையை அவன் கேட்டான். முழுக்க கேட்பதற்குள் அடுத்த தெருவுக்குள் திரும்பி நெடுந்தொலைவு சென்று விட்டிருந்தது. தொடர்ந்து வந்த ருத்ரன் அடிபட்ட நாயை நோக்கி பாய்ந்து வந்த பிற நாய்களைக் கண்டு கடிவாளத்தை இழுத்து தன் புரவியை நிறுத்தினான். சுவேதை அதுவே களைத்து ஆற்றலிழந்து நிற்பது வரை அதை நிறுத்த இயலாதென்று அறிந்தான் ரிதுபர்ணன். கடிவாளத்தை சீராகப் பற்றிய பின் புரவியிலிருந்து கீழே விழாமல் உடலை நன்கு தாழ்த்தினான். குறுகிய சாலைகளுக்குக் குறுக்காக வணிகர்கள் இழுத்துக் கட்டிய தோல் கூடாரங்களோ கயிறுகளோ தன்னை தட்டி கீழே தள்ளிவிடாதிருக்க வேண்டும்